Welcome to EMR Physics. I am Raju. NCERT 10th Science Chapter 9 Light Reflection and Refraction உள்ள numerical problems one by one எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 9.1 எப்படி சால்வ் பண்றது அப்படினு தெரிஞ்சுக்க போறோம். ப்ராப்ளம் என்னன்னா a convex mirror used for rear view on an automobile has a radius of curvature of 3.00 meter. If a bus is located at 5.00 meter from this mirror, find the position, nature and size of the image. So this is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கான்வெக்ஸ் மிரருடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க 3.00 மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மிரருக்கு முன்னாடி ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸோடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க which is 5.00 மீட்டர். இது ரெண்டையும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இமேஜோடைய பொசிஷன் என்ன, நேச்சர் அண்ட் சைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, the focal length is given by f is equal to r by 2. ஸோ இங்கே fங்கிறது focal length is equal to radius of curvature by 2. Number 2, second formula. This is mirror's formula. 1 by v plus 1 by u is equal to 1 by f. இதை mirror formula இல்லைனா mirror equation அப்படின்னு சொல்லுவோம். Third, m is equal to h dash by h is equal to minus v by u. So this is the formula to find the focal length and this is the mirror formula. இங்கே vங்கிறது image distance, uங்கிறது object distance, fங்கிறது focal length of the mirror. m is the magnification. Magnification is equal to h dash by h. இங்கே h dashங்கிறது height of the image, hங்கிறது height of the object which is also equal to minus v by u. இந்த 3 ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க r is equal to 3.00 மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க u is the object distance. This is equal to 5.00 meter. This is taken as minus 5.00 meter. ஏன்னா மிரருக்கு முன்னாடி பஸ் இருக்குது, பஸ் தான் ஆப்ஜெக்ட். அதாவது இதை வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த மிரருக்கு முன்னாடி ஒரு பஸ் இருக்குது. This bus is the object. ஸோ இந்த பஸ்ஸோடைய டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுவோம், டுவர்ட்ஸ் லெஃப்ட் மெஷர் பண்ணுவோம். Since the distance is measured from the mirror towards left, the distance is taken as negative. U is negative. ஸோ இந்த பஸ் வந்து இந்த மிரருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இந்த பஸ்ஸுனுடைய டிஸ்டன்ஸை நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் அ சைன் கன்வென்ஷன். நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் we have to find what is the position of the image. இமேஜோடைய பொசிஷன் வேணும். Now let us use the first formula to find the focal length of the mirror. From first formula, f is equal to r by 2. What is r? r is 3 by 2 is equal to 1.5 and unit is meter. So the focal length of the mirror is 1.5 meter. Now let us use the second formula to find the position of the image. Second formula என்னது, 1 by v plus 1 by u is equal to 1 by f. ஸோ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 by v மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம், இந்த 1 by u இந்த சைடு கொண்டு வந்துடுறோம், 1 by f minus 1 by u. இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். This is equal to 1 divided by, what is the value of f? 1.5 minus 1 divided by, what is the value of u? Value of u is minus 5
ஸோ இந்த சைனை கரெக்டாக போடணும். இந்த சைனை விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 1.5 minus of minus is plus 1 divided by 5. இதுக்கு LCM எடுத்தோம்னா 1.5 into 5 is 7.5. இந்த 5ஆல் 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 plus 1.5ஆல் 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 1.5. So this is equal to 6.5 divided by 7.5. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 1/v இருக்குது. நமக்கு என்ன வேணும்? v வேணும். அதனால் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா v is equal to 7.5 divided by 6.5 அப்படின்னு வரும். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா we will get this is equal to 1.15 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ த இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் 1.15 மீட்டர். ஸோ வாட் இஸ் v? v is the image distance. distance of the image அதாவது பொசிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இஸ் 1.15 மீட்டர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மேக்னிஃபிகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். So we are going to use the third formula to find the nature and size of the image. Third formula என்னது? Magnification m is equal to h dash by h is equal to minus v by u. We know the value of v and we know the value of u. Therefore, this is equal to இந்த formulaல உள்ள minus முதல்ல போட்டுக்கிறோம். What is the value of v? Value of v is 1.15. What is the value of u? Value of u is minus 5. Minus of minus plus. So this is equal to 1.15 divided by 5. And this is equal to 0.23. So m is equal to 0.23. இங்கே mங்கிறது மேக்னிஃபிகேஷன். இந்த எம்முடைய வேல்யூவில் இருந்து நம்ம நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜை எழுதலாம். m பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா இமேஜ் இஸ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். அடுத்து எம்முடைய வேல்யூ லெஸ் தேன் 1. எம்முடைய வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா இமேஜ் இஸ் டிமினிஷ்ட். அதாவது இமேஜோடைய சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இஸ் v is equal to 1.15 meter. m is positive. So the image is virtual and erect. m பாசிட்டிவாக இருக்கிறதுனால இமேஜ் virtual and erect. Next, m is 0.23 which is less than 1. Therefore the image is smaller by a factor 0.23. அதாவது height of the image is equal to 0.23 into the height of the object. So this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.